Hello friends, welcome back to my channel Krithika's Academy. இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ண கிளாஸஸ் எல்லாமே ஹிஸ்ட்ரி தவிர மீதி இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே மோஸ்ட்லி அவுட் சோர்சிங் பண்ணி தான் டீச் பண்ணது. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சமச்சீர் பேஸ்டு சிலபஸ். ஸோ சயின்ஸில் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்துக்கான டேர்ம் 1 அப்படின்ற டாபிக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டேர்ம் 1ல் சாப்டர் 1 அப்படின்றது மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் எடுத்த கிளாஸஸில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். குரூப் எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சமச்சீர் பேஸ்டு புக்ஸை தரோ பண்ணியிருக்கணும். நம்ம சமச்சீர் பேஸ்டு புக்ஸை தரோ பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக அரிஹந்த் இந்த மாதிரி நீங்கள் என்ன அவுட் சோர்சிங் புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு போனாலும் அது எக்ஸ்ட்ரா நாலேஜ்க்காக தான். பட் பேசிக்காக ஸ்கூல் புக்ஸை 6th to 12th நம்ம கவர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் சயின்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்துலேருந்து நான் இன்னைக்கு கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண போகிறேன். என்னுடைய கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்றது தான் எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டெம்பரேச்சருக்கான எஸ்ஐ யூனிட் அப்படின்றது கெல்வின் அப்படின்றது. டிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ்க்கான எஸ்ஐ யூனிட் மீட்டர். எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான எஸ்ஐ யூனிட் ஆம்பியர். டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கான எஸ்ஐ யூனிட் செகண்ட். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான எஸ்ஐ யூனிட் மோல். இதை MOL அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். மாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கான எஸ்ஐ யூனிட் கிலோகிராம். இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கான எஸ்ஐ யூனிட் கேண்டலா. இதை CD அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவோம். மீதி இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸும் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டது தான். இதை மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்து கேட்டிருக்காங்க. அதாவது டிஸ்டன்ஸ் உடைய எஸ்ஐ யூனிட் என்ன, மாஸ் உடைய எஸ்ஐ யூனிட் என்ன, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் உடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த கம்பேரிசன் ஆஃப் அண்ட் அன்னோன் குவான்டிட்டிஸ் with some known quantities is known as measurement. எந்த அளவு இருக்கு அப்படின்னு தெரியாத ஒரு அன்னோன் குவான்டிட்டியை சம் நோன் குவான்டிட்டியோட நம்ம கம்பேர் பண்ணுற அந்த ப்ராசஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறோம். எனக்கு 1 கிலோ தக்காளி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். 1 கிலோ தக்காளின்னு கேட்கும்போது அது அன்னோன் குவான்டிட்டி. 1 kgக்கான வெயிட்டை வச்சு டொமேட்டோஸை ஈக்குவலாக மெஷர் பண்ணுறாங்க. அப்போ அந்த வெயிட் மெஷின் பேலன்ஸ் ஆகும்போது அந்த 1 kgக்கு ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய டொமேட்டோஸை நம்ம வாங்கிட்டு வரோம். இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோம்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம கேட்குற டொமேட்டோஸ் அப்படின்றத அன்னோன் குவான்டிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 1 kgக்கான வெயிட் நோன் குவான்டிட்டி. ஸோ இந்த கம்பேரிஷனை தான் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மெஷர்மெண்ட் ஆஃப் அ குவான்டிட்டியில் 2 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா நம்பர் அப்படின்றது, இன்னொன்று என்ன அப்படின்னா அதனுடைய யூனிட் அப்படின்றது. இப்போ நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 kg. இதில் 1 அப்படின்றது நம்பர் அல்லது 1 kg இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம்ஸ். அப்போ 1000 அப்படின்றது ஒரு நம்பர். அதுக்கான யூனிட் பார்த்தோம் அப்படின்னா கிராம். 1ன்னு எடுத்துக்கிட்டா கிலோகிராம். ஸோ எந்த ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதில் டெஃபினட்டாக 2 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா நம்பர் அப்படின்றது, இன்னொன்று என்ன அப்படின்னா அதனுடைய யூனிட் அப்படின்றது. நிறைய எஸ்ஐ யூனிட் நம்ம பார்த்தோம். இதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லென்த் அப்படின்றது. லென்த் அப்படின்றத நீளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் எண்ட் அண்ட் த அதர் டிசையர்டு எண்ட் இஸ் கால்ட் அஸ் லென்த் அப்படின்றது. இப்போ நம்ம துணி கடைக்கு போகிறோம். ஒரு சுடிதார் ஸ்டிச் பண்ணவோ அல்லது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கோ நான் இப்போ எனக்கு ஒரு 1.5 மீட்டர் கிளாத் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ ஸ்கேலில் 0 அப்படின்ற பாயிண்ட்லேருந்து அவங்க மெஷர் பண்ணுறாங்க. இந்த 0 அப்படின்றது தான் 1 எண்ட். அதர் டிசைர் எண்ட் அப்படின்றது நான் எவ்வளோ மீட்டர்ஸ் கேட்குறனோ 1.5 மீட்டர் அல்லது 2 மீட்டர்ஸ் நான் எவ்வளோ கேட்குறனோ அதை தான் டிசைர் எண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எண்டுக்கும் டிசைர்ட் எண்டுக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸை தான் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ லென்த் அப்படின்றது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு புக்கில் இருக்கக்கூடிய 2 எட்ஜஸ்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸையும் லென்த்துன்னு தான் சொல்லுவோம். அல்லது டேபிளில் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸையும் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட்பால் கிரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன் சைட்லேருந்து இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸையும் லென்த்துன்னு தான் சொல்லுவோம். ஈவன் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கூட லென்த் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த லென்த் அப்படின்றதுக்கான ஸ்டாண்டர்ட் யூனிட்டாக
கன்சிடர் பண்ணப்படுறது எது அப்படின்னா மீட்டர் அப்படின்றது. இந்த மீட்டர் அப்படின்றத எம் அப்படின்றதுனால ரெப்ரசன்ட் பண்றோம். ஸோ மீட்டர் இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் எம் அப்படின்றது. ரொம்ப ஸ்மால் லென்ஸா இருந்துச்சு, ரொம்ப சிறிய அளவிலான நீளமா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மில்லிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர்ல வந்து மெஷர் பண்ணுவோம். அதை விட கொஞ்சம் லார்ஜர் மெஷர்மெண்ட்ஸா இருந்துச்சு, லைக் ஒரு பில்டிங்கோட ஹைட் அல்லது ஒரு பேனரோட ஹைட் அல்லது ஒரு லேம்ப் போஸ்டா இருக்கு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை மீட்டர்ல வந்து மெஷர் பண்றோம். ரொம்ப லாங்கர் லென்ஸா இருந்துச்சு, அதாவது 2 சிட்டிஸ்க்கு இடைப்பட்டதான டிஸ்டன்ஸ் அல்லது 2 வில்லேஜஸ்க்கு இடைப்பட்டதான டிஸ்டன்ஸ், இந்த மாதிரியான லாங்கர் லென்ஸ் எல்லாத்தையும் கிலோமீட்டர்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ கிலோமீட்டர் அப்படின்றத கேஎம் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்றோம். இப்போ 1 கிலோமீட்டர் அப்படின்றது இட்ஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர், இது நமக்கு தெரியும். 1 மீட்டர் அப்படின்றது 100 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் அப்படின்றது வந்து 10 மில்லிமீட்டருக்கு ஈக்குவலா வந்து இருக்கு. ஸோ மெஷர்மெண்ட்காக என்னென்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து மெஷரிங் டேப் அப்படின்றது. லென்த்தை வந்து அதாவது டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு மெஷரிங் டேப் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ அதை வந்து சிவில் சைட்ஸில் கூட நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் கிளாக் அப்படின்றது ஒரு ஆக்டிவிட்டியோட அக்யூரேட்டான டைமை மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்டாப் கிளாக் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்பஸ்க்கு, இதுக்கெல்லாம் வந்து அத்லெட்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து ஓடி இருக்காங்க அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாப் கிளாக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியுடைய அக்யூரேட் டைமை மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்டாப் கிளாக் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மெஷரிங் ஜார் அப்படின்றது. இது நார்மலாக நம்ம ஹவுஸ்லேருந்து லேபரேட்டரிஸ் வரைக்கும் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது தான். வீட்டில் வந்து நம்ம குக்கரில் ரைஸ் வைக்கிறோம் அப்படின்னா 1 கப் பாயில் ஆகுறதற்கு தேவையான வாட்டர் வந்து மெஷர் பண்ணி ஊற்றுறோம். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டில் ஆரம்பித்து லேபரேட்டரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு லிக்விடோட வால்யூமை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மெஷரிங் ஜார் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மீட்டர் ஸ்கேல் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டுடைய லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு மீட்டர் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்து க்ளோத்ஸ் பர்ச்சேஸ்க்காக கார்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதை கூட எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டோட மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் பேலன்ஸ் அப்படின்றது. இப்போ மார்க்கெட்ஸில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபிஷ் ஷாப்ஸில், மட்டன் ஷாப்ஸில் இப்போ மோஸ்ட்லி வந்து எலக்ட்ரானிக் பேலன்ஸ் வந்து வந்துருச்சு. இருந்தாலும் இந்த பேலன்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்டுடைய மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணப்படுறது. ஸோ தீஸ் ஆர் த டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் விச் ஆர் யூஸ் டு மேக் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட், why do we need SI units? எதனால் இந்த SI units அப்படின்றது ஒன்று தேவை அப்படின்னா for the sake of uniformity. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கக்கூடிய எல்லா சயின்டிஸ்ட்டும் காமன் செட் ஆஃப் யூனிட்ஸை அடாப்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த SI யூனிட்ஸ் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அல்லது SI யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இங்கே இந்தியாவில் வந்து மீட்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா லென்த்துடைய SI யூனிட், அமெரிக்காலையும் அதே தான். எந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்டு எடுத்துக்கிட்டாலும் SI யூனிட் ஃபார் லென்த் அப்படின்றது மீட்டர் தான். ஸோ லென்த்துக்கான ஸ்டாண்டர்ட் யூனிட்டாக மீட்டர் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா யூனிஃபார்மிட்டிக்காக தான். மாஸுடைய SI யூனிட் வந்து கிலோகிராம், டைம் உடைய SI யூனிட் அப்படின்றது வந்து செகண்ட். ஒரு சர்ஃபேஸ் உடைய ஏரியா அப்படின்றத எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் ஸ்கொயர்ல, அதாவது மீட்டர் இன்ட்டு மீட்டர். இதே இது வால்யூம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் சாலிட் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் கியூப், கியூபிக் மீட்டர்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட், மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் SI யூனிட்ஸ். SI யூனிட்ஸ் அப்படின்றதனுடைய மல்டிபிள் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரிஃபிக்ஸஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். பேஸ் யூனிட்டாக இருக்கக்கூடியது மீட்டர், லிட்டர், கிலோகிராம் இதெல்லாம். இதுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸஸ் மட்டும் என்ன பண்ணப்படும் அப்படின்னா ஆட் பண்ணப்படும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெசி அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ், இதுக்கான அப்ரிவியேஷன் வந்து டி அப்படின்றது 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 டெசிமீட்டர் அல்லது 10 டெசிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். அடுத்து சென்டி அப்படின்னு பார்த்தோம்னா சென்டிமீட்டருக்கு ப்ரிஃபிக்ஸாக வந்து இருக்குது. 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். இதில் பேஸ் யூனிட் வந்து என்ன அப்படின்னா மீட்டர் அப்படின்றது தான். இங்கே வந்து இந்த மீட்டர் அப்படின்றதுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸஸ் மட்டும் ஆட் பண்ணப்படுது, டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் இந்த மாதிரியானது. இது எல்லாத்தையும் சப் மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ 10 டெசிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர்னா 1 டெசிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/10 மீட்டர். ஸோ 1/10 அப்படின்றது தான் சப் மல்டிபிள். 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/100 மீட்டர். ஸோ இங்கே சப் மல்டிபிள் வந்து 1/100.
1 millimeter is equal to 1/1000 meter. ஸோ இங்கே சப்மல்டிபிள் வந்து 1/1000 அப்படின்றது. நானோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10⁻9 நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர், அல்லது 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻9 நானோமீட்டர் அப்படின்றது. நானோமீட்டர் நானோ அப்படின்றத n அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ நானோமீட்டர் அப்படின்றத nm அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே சப்மல்டிபிள்ஸ். 1/10, 1/100, 1/1000, 1/10⁻9, இது எல்லாமே சப்மல்டிபிள்ஸ். மல்டிபிள்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போ இங்கே மல்டிபிள் வந்து என்ன அப்படின்னா 1000 அப்படின்றது. இதை எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா km அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இந்த k அப்படின்றது கிலோ அப்படின்றத வந்து டினோட் பண்ணுது. பேஸ் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா மீட்டர் அப்படின்றது தான். ஸோ தீஸ் ஆர் த டிஃபரண்ட் மல்டிபிள்ஸ் அண்ட் சப்மல்டிபிள்ஸ் ஆஃப் SI யூனிட் அப்படின்றது. நெக்ஸ்ட் வால்யூம் அப்படின்றது. வால்யூம் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். சாலிட்ஸ் உடைய வால்யூம் பற்றி தான். லென்த் அப்படின்றது வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, which means it cannot be expressed in any other quantities. வேற எந்த குவான்டிட்டிஸ்லையும் அதை வந்து மெஷர் பண்ண முடியாது. லென்த்னா மீட்டர் தான், அதை வந்து லிட்டர்னோ ஆம்பையர் அப்படின்னோ எந்த ஒரு மற்ற குவான்டிட்டிஸில் வந்து இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. பட் இந்த லென்த் அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம ஏரியா, வால்யூம் இந்த மாதிரியான மற்ற மெஷர்மெண்ட்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஏரியா அப்படின்றது எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு லென்த்தை வந்து மல்டிப்ளை பண்ணால் ஏரியா அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத். வால்யூம் அப்படின்றதும் ஏரியா அப்படின்றது மாதிரியே டிரைவ்டு குவான்டிட்டி தான், அதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியிலேருந்து டிரைவ் பண்ணுறதுனால வி கால் இட் அஸ் அ டிரைவ்டு குவான்டிட்டி. இப்போ பாக்ஸ் உடைய வால்யூம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 3 குவான்டிட்டிஸ் வந்து இருக்கும். லென்த், பிரெத் அண்ட் ஹைட் அப்படின்றது. This is the length part of the box, this is the breadth and this is the height. இப்போ length into breadth into height அதுதான் வந்து வால்யூம் அப்படின்றத வந்து கொடுக்குது. L into B into H அப்படின்றது. ஸோ இதனுடைய யூனிட் பார்த்தோம் அப்படின்னா சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர். ஸோ அது கியூபிக் சென்டிமீட்டர்னு சொல்லலாம், அல்லது சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லலாம். இட் கேன் ஆல்சோ பி எக்ஸ்பிரஸ்ட் இன் மீட்டர் கியூப்லையும் வந்து என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ வால்யூம் இஸ் ஆல்சோ அ டிரைவ்டு குவான்டிட்டி. இப்படி தான் சாலிட்ஸ் உடைய வால்யூம் அப்படின்றத வந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ். லிக்விட்ஸ் அப்படின்றதனுடைய வால்யூமை எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா லிக்விட்ஸ் அப்படின்றது எந்த கண்டெய்னரில் இருக்கோ அந்த கண்டெய்னருடைய ஷேப்பை வந்து அது எடுத்துக்கும். இப்போ வந்து ஆயில் வாங்குறோம், சே ஃபார் எக்ஸாம்பிள் கோகோனட் ஆயில் வாங்குறோம் அப்படின்னா அந்த டப்பாக்கு ஏற்ற மாதிரி தான் அதனுடைய ஷேப் அப்படின்றது வந்து இருக்கும். இப்போ ஒரு சோப் லிக்விட் வந்து வாங்குறோம், அதுக்கேற்ற மாதிரியான கண்டெய்னருக்கு ஏற்ற மாதிரி தான் அதனுடைய ஷேப் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த கண்டெய்னரில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ஷேப்பை வந்து லிக்விட் வந்து எடுத்துக்குது. ஸோ எந்த கண்டெய்னரில் வந்து லிக்விடை போர் பண்ணுறோமோ இருக்கோ அந்த கண்டெய்னருடைய வால்யூமை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா லிக்விடுடைய வால்யூமை வந்து கண்டுபிடிச்சிடலாம். வால்யூம்ஸ் அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிலிண்டர்ஸ், பீக்கர்ஸ், பிப்பட்ஸ், பியூரட்ஸ் அண்ட் கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இந்த மாதிரியான எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறோம். லிக்விட் அப்படின்றதுனுடைய வால்யூமை எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா லிட்டர்ஸ் அப்படின்றதுல தான் மெஷர் பண்ணுவோம். இப்போ இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டினுடைய வால்யூமை எப்படி மெஷர் பண்ணுறது? ஒரு ஸ்டோனுடைய வால்யூமை வந்து மெஷர் பண்ணணும். ஸ்டோன் அப்படின்றது இர்ரெகுலர் இன் ஷேப்பாக வந்து இருக்கும். நமக்கு தெரியும் வால்யூம் அப்படின்றது என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆக்குபை பண்ணக்கூடிய ஸ்பேஸை தான் வால்யூம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்டோனுடைய வால்யூமை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி பண்ணலாம். அதாவது ஒரு மெஷரிங் சிலிண்டரில் தேவையான அளவு வாட்டரை வந்து ஃபில் பண்ணுறோம், சே 50 ml வரைக்கும். இப்போ இந்த ஸ்டோன் அப்படின்றத ஒரு ஃபைன் த்ரெட்டால் கட்டிடுறோம். கட்டின இந்த த்ரெட் எண்டை வந்து நம்ம கையில் வச்சுட்டு ஸ்டோனை வந்து வாட்டரில் வந்து இம்மர்ஸ் ஆகுற மாதிரி கம்ப்ளீட்டாக மூழ்கிற மாதிரி வந்து உள்ளே வந்து செட் பண்ணுறோம். இப்போ ஸ்டோன் இம்மர்ஸ் ஆன உடனே நமக்கு என்ன தெரியும், வாட்டர் லெவல் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ ஆரம்பத்தில் 50 ml நம்ம வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஸ்டோனை உள்ளே போட்டதுக்கப்புறம் வாட்டருடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போது இந்த ஸ்டோன் வந்து தனக்கு தேவையான வால்யூமை எடுத்துக்கிறதுக்காக, ஸ்பேஸை எடுத்துக்கிறதுக்காக அதோட இருக்கக்கூடிய அந்த வாட்டரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஸோ எவ்வளோ வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து மெஷர் பண்ணுறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா சேஞ்ச் இன் லெவல்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்கான அந்த வேல்யூ அப்படின்றது அந்த ஸ்டோன் கிட்ட ஸ்பேஸ்க்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும். ஸோ
we can conclude that the amount of water displaced will be the volume of the stone. இந்த மெத்தடுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபைனல் லெவல் மைனஸ் இனிஷியல் லெவல் ஆஃப் வாட்டர். ஃபைனல் லெவல் வந்து 75 ml ஆயிருக்கு, initially 50 ml fill பண்றோம் அப்படின்னா then the volume of the water displaced is equal to 75 minus 50 which is equal to 25 ml. இப்போ 1 ml அப்படின்றது 1 cubic சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். ஸோ இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக மக்கப் பண்ணிக்கணும். 1 ml is equal to 1 cubic centimeter. அப்போ 25 ml is equal to 25 cubic centimeter. Therefore the volume of the stone என்ன அப்படின்னா 25 centimeter cube அல்லது 25 cubic centimeter அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இர்ரெகுலரான ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் உடைய வால்யூமை கூட என்ன பண்ணிடலாம்னா மெஷர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் கேஸ். எப்படி வந்து லிக்விட் வந்து அது போர் பண்ணக்கூடிய அந்த கண்டெய்னரோட ஷேப்பை எடுத்துக்குதோ அந்த மாதிரி கேஸஸ் அப்படின்றது எந்த கண்டெய்னரில் ஃபில் ஆயிருக்கோ அங்கே வந்து எக்ஸ்பேண்ட் அல்லது கம்ப்ரெஷன் வந்து ஆகும். இப்போ கேஸை கம்ப்ரெஸ் பண்ண ஒரு கண்டெய்னரில் அது எக்ஸ்பேண்ட் ஆயிருந்த அந்த ஸ்பேஸை விட இங்கே வந்து லெஸ்ஸர் ஸ்பேஸ்லேயே கம்ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எல்பிஜி கேஸ் சிலிண்டர், நம்ம வீட்டில் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் சிலிண்டர், இதில் வந்து கேஸ் அப்படின்றது கம்ப்ரெஸ் பண்ணி தான் வந்து ஃபில் பண்ணப்படுது. தேர்ஃபோர் கேஸ் அப்படின்றதுனுடைய வால்யூமை மெஷர் பண்ணுறதுக்கு எந்த ப்ரெஷரில் அந்த கேஸ் அப்படின்றது வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். வால்யூம்கான எஸ்ஐ யூனிட் அப்படின்றது கியூபிக் மீட்டர் அப்படின்றது. எஸ்ஐ யூனிட் ஃபார் வால்யூம் ஆஃப் சாலிட் வந்து கியூபிக் மீட்டர் அண்ட் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் அப்படின்றத வந்து லிட்டர்ஸ் அப்படின்றதுல வந்து மெஷர் பண்ணுவோம். பட் இதை வந்து மீட்டர் கியூப் அல்லது கியூபிக் மீட்டர்லையும் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் அப்படின்றத வந்து மெஷர் பண்ணலாம். இப்போ 1 மீட்டர் கியூப் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ லிட்டர் அப்படின்றது, 1 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1 மில்லி லிட்டர் அப்படின்றது, 1 மில்லிமீட்டர் கியூப் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைக்ரோ லிட்டர் அப்படின்றது. கிலோ அப்படின்னா இதை வந்து 10 பவர் 3ன்னு சொல்லுவோம், மில்லி அப்படின்னா 10 பவர் -3 அப்படின்னு சொல்லுவோம், மைக்ரோ அப்படின்னா 10 பவர் -6 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 1 மில்லிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 மைக்ரோ லிட்டர், 1 சென்டிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 மில்லி லிட்டர் அண்ட் 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ லிட்டர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மாஸ் அப்படின்றது, லென்த் அப்படின்றத வந்து பார்த்தோம். அந்த லென்த் அப்படின்றது வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அதுல இருந்து டிரைவ்டு குவான்டிட்டிஸா ஏரியா அண்ட் வால்யூம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். வால்யூம்லே வால்யூம் ஆஃப் சாலிட், வால்யூம் ஆஃப் லிக்விட் அண்ட் வால்யூம் ஆஃப் கேஸஸ் அப்படின்றத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மாஸ் அப்படின்றது, மாஸ் அண்ட் வெயிட். ஸோ மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் மேட்டர் அதனுடைய மெஷர்மெண்ட்டை தான் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெயிட் அப்படின்றது இட் இஸ் த கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த மாஸ். மாஸ்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அந்த கிராவிடேஷனல் புல், புவி ஈர்ப்பு விசைன்னு சொல்கிறோம்ல, ஸோ அதை தான் வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரு கொஷின் வந்து அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். வெயிட் அப்படின்றது டிஃபர் ஆகுமா, மாஸ் அப்படின்றது வந்து டிஃபர் ஆகுமா? இப்போ ஒரு பர்சன் வந்து எர்த்தில் வந்து 100 kg இருக்காங்க, அவங்க மூணுக்கோ அல்லது வேற ஏதாவது பிளானட்ஸ்க்கு போகும்போது அவங்களுடைய வெயிட் வந்து சேஞ்ச் ஆகுமா அல்லது மாஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மாஸ் அப்படின்றது இட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகாது. ஆனால் இந்த வெயிட் அப்படின்றது கிராவிடேஷனல் புல்லை பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். ஒரு பர்சன், ஒரு ஆஸ்ட்ரோனட்டை எடுத்துக்கலாம், இங்கே எர்த்தில் வந்து அவங்களுடைய மாஸ் அப்படின்றது வந்து 100 kg இருக்கு. அப்படிங்கும்போது வெயிட் அப்படின்றது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ 100 இன்ட்டு 9.80 which is equal to 980 நியூட்டன். ஸோ 980 நியூட்டன் வந்து ஆஸ்ட்ரோனட் வந்து இங்கே வந்து எர்த்தில் வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா மூணுக்கு போகும்போது அவங்களுடைய மாஸ் வந்து அதே 100 kg தான் இருக்கும். பட் வெயிட் அப்படின்றது வந்து டிஃபர் ஆகும். எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மூணுடைய கிராவிட்டி அப்படின்றது எர்த்தினுடைய கிராவிட்டியை விட 6 times வந்து லெஸ்ஸராக இருக்கும். ஸோ 6 times lesser than the gravity of the earth is the gravity of the moon. அப்போ இதனுடைய வெயிட் அப்படின்றத வந்து 100/6 வந்து என்ன பண்ணுவோம்னா டிஃபைன் பண்ணுவோம். ஏன்னா 6 times lesser than இருக்கிறதுனால. ஸோ இன்ட்டு 9.8
இஸ் ஈக்குவல் டு 162.2 நியூட்டன் அப்படின்றது வரும். ஸோ அந்த கிராவிடேஷனல் புல்லை பேஸ் பண்ணி வெயிட் அப்படின்றது வந்து டிஃபர் ஆகும். ஸோ மாஸ்க்கும் வெயிட்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாஸ்க்கான எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா கிலோகிராம் அப்படின்றது, இதை கேஜி அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். பிக்கர் வெயிட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டன் அல்லது மெட்ரிக் டன்னில் வந்து மெஷர் பண்ணுறோம். இப்போ 1000 கிலோகிராம் 10⁻³ கேஜியை தான் 1 டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ 1 டன் இஸ் ஈக்குவல் டு 10⁻³ கேஜி அப்படின்றது. ஒரு மெட்ரிக் டன் இஸ் ஈக்குவல் டு 10⁻6 கேஜி. இப்போ இது மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான டிவைசஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பீம் பேலன்ஸ் அப்படின்றது. ஸோ பீம் அப்படின்றது வந்து மாஸை மெஷர் பண்ணுறதுக்காக இந்த பீம் பேலன்சஸ் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த பீம் பேலன்ஸ் அப்படின்றது ஸ்டாண்டர்டான மாஸ், அதாவது ஒரு நோன் மாஸோட மற்ற ஒரு ஆப்ஜெக்டுடைய மாஸை வந்து கம்பேர் பண்ணுறது மூலமாக இந்த பீம் பேலன்ஸ் அப்படின்றது வந்து ஒர்க் ஆகுது. எக்ஸாம்பிள் வெயிங் மிஷின், தராசு வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் பேலன்ஸ் அப்படின்றது, இது வெயிட்டுடைய அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ், அதாவது 0.001 இருந்தாலும் அந்த அளவுக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸை எலக்ட்ரானிக் பேலன்ஸ் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். இது நார்மலி பார்த்தோம் அப்படின்னா லெபார்டரிஸில் கெமிக்கல்ஸ் வெயிட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா கெமிக்கல்ஸ் உடைய ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. ஃபுட்டு வே பண்ணுறதா இருக்கட்டும், க்ராசரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஜுவல்லரிஸாக இருக்கட்டும். ஜுவல்லரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிராம் உடைய வெயிட் வரைக்கும், எக்ஸாக்ட் வெயிட் வரைக்கும் ரொம்ப முக்கியமானது கோல்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா. ஸோ இந்த மாதிரியான பிளேசஸில் எலக்ட்ரானிக் பேலன்சஸ் அப்படின்றது யூஸ் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டைம் அப்படின்றது, டே அப்படின்றது நைட்டாக மாறுது, நைட் அப்படின்றது டேயாக மாறுது. அதே மாதிரி சீசன்ஸ் ஆல்சோ இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். சம்மர் சீசன் இருக்கும், மான்சூன் சீசன் இருக்கும், தென் வின்டர் சீசன் இருக்கும். இந்த மாதிரி சீசன்ஸும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த பேசேஜ் ஆஃப் டைம் எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா கிளாக்ஸ் யூஸ் பண்ணி தான். ஸோ கிளாக்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் டைம். நேரம் அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு கிளாக்ஸ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து டூ யூ நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டூ யூ நோ, நோட்டு, இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸு, ஃபாஸ்ட் ஃபேக்ட்ஸ், இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய பாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே சமச்சீர் புக்கில் இருந்துச்சு அப்படின்னா தரவு பண்ணிக்கணும். இந்த மாதிரியானதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ தான் கிளாக் அப்படின்றத வந்து இன்வென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏர்லியர் டேஸில் டைம் அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சாண்ட் கிளாக் அண்ட் சன்டயல், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாண்ட் கிளாக் அப்படின்றது நார்மலி நம்ம நிறையா ஃபிலிம்ஸில் வந்து பார்த்துருப்போம். அண்ட் இதுதான் வந்து என்ன அப்படின்னா சன்டயல். சன் அப்படின்றது வந்து இட் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் த வெஸ்ட் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் இட் மேக்ஸ் அ மூமெண்ட். ஸோ அந்த சன்னுடைய மூமெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த டயலில் இருக்கக்கூடிய அந்த முள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மாறும். இதை தான் சன் டயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ த பேசேஜ் ஆஃப் டைம் டியூரிங் த டேயை மெஷர் பண்ணுறதுக்கு ஏர்லியர் டேஸில் சாண்ட் கிளாக் அண்ட் சன் டயல் மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டிக்னால கேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஷேடோ, அந்த நிழலை வச்சும் டைம் அப்படின்றத வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. வேறு என்னென்ன மாதிரியான மெத்தடாலஜிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வெசலில் ஒரு ஸ்மால் ஹோலை வந்து மேக் பண்ணுறோம், ஒரு ஓட்டை வந்து போடுறோம். ஸோ அந்த வெசல் அல்லது பாட்டிலில் வாட்டரை வந்து ஃபில் பண்ணுறோம். இந்த வாட்டர் வந்து சொட்டு சொட்டாக என்ன ஆகும், கீழே வந்து ஸ்பில் ஆக ஆரம்பிக்கும். இந்த டைம் டேக்கன் ஃபார் வாட்டர் டு ட்ரெயின் அப்படின்றதையும் மெஷரிங் டிவைஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஓடோமீட்டர் அப்படின்றது இட்ஸ் அ டிவைஸ் யூஸ்டு ஃபார் இண்டிகேட்டிங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன் ஆட்டோமொபைல். இப்போ கார் எடுத்துக்கிட்டாலும் சரி, பைக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, மோட்டார் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஓடோமீட்டர் அப்படின்றது ஒன்று இருக்கும். இந்த ஆட்டோமொபைல் வந்து ட்ராவல் ஆயிருக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ஒரு பைக் ஆர் கார் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்கான டிவைஸ் தான் ஓடோமீட்டர் அப்படின்றது. இந்த மெட்ரிக் சிஸ்டம் ஆர் த ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்றது யாரால கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெஞ்ச் பீப்புளால கிரியேட் பண்ணப்பட்டது. எப்போ அப்படின்னா 1790s. நெக்ஸ்ட் ரூலர் ஆர் ஸ்கேல். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேல் அல்லது ரூலர் அப்படின்னு சொல்லக்கூடியது லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது 16th செஞ்சுரியில் வில்லியம் பேட்வெல் அப்படின்றவரால் இன்வென்ட் பண்ணப்பட்டது. ஸோ அவர் தான் வந்து இதை முதல்ல கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மீட்டர் ராட் மேட் ஆஃப் அன் அலாய் ஆஃப் பிளாட்டினம் அண்ட் இரிடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மெட்டலோட அலாய்னால மேக் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்டான மீட்டர் ராட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பாரிஸில் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படின்ற பிளேஸில் வந்து இருக்குது. இந்த மீட்டர் ராடோட காப்பி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் டெல்லியில்
நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்டரியில் வந்து இருக்குது. ஸோ இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்ட் மீட்டர் ராடோட காப்பி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. வேர் இஸ் த நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்டரி லொக்கேட்டட் இன் இந்தியா? இந்தியாவில் நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்டரி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஒரே பாயிண்ட் தான், டைரக்ட் கொஷினாக கேட்காம மோஸ்ட்லி வந்து இன்டைரக்ட் கொஷின்ஸாக தான் கேட்பாங்க. ஸோ நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்டரி அப்படின்றது இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லி அப்படின்ற பிளேஸில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட், 1 கிலோகிராமுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய பிளாட்டினம் அண்ட் இரிடியம் ஆகிய மெட்டல்ஸ்னால செய்யப்பட்ட ஒரு அலாய் பார் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ரான்ஸில் இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படின்ற பிளேஸில் 1889 வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்ரேஸ் ஃப்ரான்ஸ் அப்படின்ற பிளேஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்துருக்கோம். சமச்சீர் புக்கில் 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் சாப்டர் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். லென்த், மாஸ், டைம் மூணை பற்றியும் இன் டீட்டெயில்டாக வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் என்னென்ன, புக் பேக்கில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய கண்டினியூஷனாக செகண்ட் சாப்டரை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. செப்பரேட்டான நோட்ஸ் போட்டு ஸ்டார்டிங்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ டீச் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஹிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத எடுத்து வச்சுட்டு படிங்க. அப்போ தான் வந்து ரிவிஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக இருக்குது அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து லைன் பை லைனாக வந்து ரீட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஜென்ரல் நாலேஜ் பார்ட்டில் வந்து அதிக அளவு வந்து ஸ்கோர் பண்ண முடியும். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா subscribe to our channel. See you all in other session. Until then, take care and bye bye.